சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அக்கரையில் உள்ள ஈசிஆரில் உள்ள அக்கரை பகுதியிலிருந்து அவர் எழும்பூருக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த நிலையில் அவரையும் தற்பொழுது காவல்துறை கைது செய்திருக்கிறது. பாஜக இந்த போராட்டத்தை அறிவித்ததிலிருந்தே காவல்துறை ரொம்ப கவனமாக செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காமல் காவல்துறையினரை கொண்டு பாஜகவினரை முடக்க வேண்டும் என்ற நோக்கிலே சிலரை வீட்டு காவலிலே வைக்கும் அளவிற்கு அங்கே வீடுகளிலே முடக்கி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற மூத்த தலைவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து போராட்ட களத்திற்கு வர தயாராக இருந்த சூழலில் அவர்களையும் அங்கங்கே கைது செய்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து கடுமையான விமர்சனம் செய்து கொண்டிருந்த அண்ணாமலை அவர்கள், அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன குறிப்பிடுகிறார் என்றால், தற்பொழுது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை தான் நாங்கள் அங்கே செல்ல இருந்தோம், ஆனால் அதற்கே தடை ஏற்பட்டிருப்பதால் முதலமைச்சரின் வீட்டை கூட முற்றுகையிட நாங்கள் தயங்க மாட்டோம். அது மட்டுமல்ல, தங்களது போராட்டம் தொடரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தக்கூடிய சில நொடிகளில் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், வினோத்ஜி செல்வம், கரு நாகராஜனை தொடர்ந்து தற்பொழுது அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக இந்த 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்திற்கு வருவதாக இருந்தது. இந்த நிலையில இன்று காலை முதலே அக்கறையில் உள்ள அண்ணாமலையின் வீட்டுக்கு சுற்றி அந்த வீட்டை சுற்றிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில வீட்டை விட்டு வெளியே புறப்படும் முன்பாகவே பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் குறித்து விமர்சனம் செய்து வந்த இந்த அண்ணாமலை இன்று ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல வினோத் பி செல்வம் உள்ளிட்டோர் ஆங்காங்கே வீட்டை விட்டு வெளியே வரும்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார். சென்னையில் டாஸ்மாக் தலைமையகம் நோக்கி சென்ற அண்ணாமலையை தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள். டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கியிருக்கக்கூடிய பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலரை வீட்டிலேயே கைது செய்யக்கூடிய நடவடிக்கையும், அதைத் தொடர்ந்து போராட்ட களத்திற்கு செல்ல இருந்த சில முக்கிய பிரமுகர்களையும் முக்கிய தலைவர்களையும் தமிழக காவல்துறையினர் தற்பொழுது தொடர்ந்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் தமிழிசை சவுந்தரராஜன், பிறகு பொன் ராதாகிருஷ்ணன், வினோத்ஜி செல்வம், கரு நாகராஜன், அப்படி பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் ஒவ்வொருவரும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மிக கடுமையாக தமிழக அரசை கண்டித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கரை பகுதியில் தனது வீட்டிலிருந்து எழும்பூர் நோக்கி புறப்பட தயாராக இருந்த திரு அண்ணாமலை அவர்களையும் காவல்துறை தற்பொழுது கைது செய்திருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 1000 கோடி ஊழலுக்கு டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பாஜகவின் போராட்டம் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பத்மநாபன். தொடர்ந்து பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்குள்ள நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். டாஸ்மாக் ஊழல் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் கூட பல்வேறு இடங்களில் திமுக சேர்ந்த இந்த பார் இடங்களில் மற்றும் தொழிற்சாலையில் ஆய்வு நடத்தி அதில் பல ஊழல் நடந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று மாநிலம் முழுவதும் பாஜக சார்பில் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து போராட்டம் நடைபெறும் மாநில தலைவர் அறிவித்த நிலையில் இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் முக்கிய தலைவர்களை கைது செய்த நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டு வந்தனர். இன்று காலை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பல தலைவர்களை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள அக்கறையில் உள்ள கனாத்தூரில் உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. காலையிலிருந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்ட நிலையில் தற்போது அவர் அங்கிருந்து புறப்பட்டு தரமணி எக்மோர் செல்வதாக இருந்தது. இந்த நிலையில் அவர் வெளியே வந்தபோது தற்போது நீலங்கரை போலீசார் அவரை தற்போது கைது செய்து அவரை தற்போது வேனில் ஏற்றுள்ளார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. அவர் ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம், தொடர்ந்து முதலமைச்சருடைய இல்லத்தையும் முற்றுகையிடப் போவதாக பாஜக தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற இருந்த இந்த போராட்டம் அதாவது எக்மோரில் உள்ள ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று டாஸ்மாக் அலுவலகத்தினுடைய மேலாண்மை அலுவலகமான எக்மோரில் உள்ள அந்த அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டம் அறிவித்த நிலையில்
தற்போது சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து பாஜக மூத்த தலைவர் நிர்வாகிகளை கைது செய்த திமுக அரசு தொடர்ந்து கைது செய்த நிலையில் தற்போது பாஜக மாநில தலைவர் தற்போது அவர் அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்ட போது அவரை தற்போது கைது செய்து அக்கறையில் வைத்துள்ளார்கள். அங்கே வந்து அவருடைய காவல் வந்து தற்போது வந்து வேனிலே அவர்களை வைத்துள்ளார்கள். தற்போது அந்த பகுதியில் வந்து போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. சண்முகவேல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.